மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அலுவலக அமைப்பு திட்டத்தின் முக்கியத்துவம். இந்த முக்கியத்துவம்னாலே நன்மைகள், சரியா? அல்லது பயன்கள் கேட்கலாம். இது உனக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின்லேயே இருக்கும். அலுவலக அமைப்பு திட்டத்தின் முக்கியத்துவம் அல்லது நன்மை. முக்கியத்துவம்னு கேட்டாலும் சேம் கொஸ்டின். முக்கியத்துவம்னா என்ன மீனிங்? நன்மைகள் அல்லது பயன்கள்னு சொல்லியிருக்கோம், சரியா? இதில் ஃபஸ்ட்டில் பாரு, அமைப்பு திட்டம் நம்ம திட்டமிட்டு செய்கிறோம். மேலே நோக்கம் 10 பாயிண்ட் படித்தோம் இல்லையா? அதே போல் அமைப்பு திட்டங்கிறது திரும்ப ஞாபகப்படுத்திக்கிடணும். நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இட வசதியை நம்ம என்ன செய்வோம்? தீர்மானிப்போம். எல்லா அறைகளின் இயந்திரங்களுக்கான உபகரணங்களும் முறைப்படுத்தி ஒழுங்கமைப்போம். சிறந்த சூழல்களையும் உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய அலுவலகம் பெற்றிருக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, திறமையாக பணிபுரிய வைக்கக்கூடிய திறன் இருக்கும். பணியாளர்களை திறமையாக பணிபுரிய வைக்க முடியும். நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பணியாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றுவாங்க. எனவே பணியாளர்களை திறமையாக பணிபுரிய வைக்க முடியும். செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தரப்பரப்பு முழுமையாகவும் பயன்படுத்த முடியுது. தரப்பரப்பு முழுமையாகவும் பயன்படுத்துகிறது. அமைப்பு திட்டமே தரைப்பரப்பிற்கு ஏற்றாற்படி தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அமைக்கிறோம் இல்லையா? எனவே தரப்பரப்பு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கண்காணிப்பை எளிமையாக்க உதவுகிறது. கண்காணிப்புன்னு சொல்லும்போது, அவங்க சிஸ்டம் இப்போ பார்த்தா ஆஃபீஸில் நமக்கு என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹெச்என் டக்குன்னு எழுப்பி பார்க்குறதுக்கு, பணியாளர்கள் வேலையை மேற்பார்வையிடுறதுக்கு வசதியாக இருக்கும். காரணம் அமைக்கப்பட்ட விதம் இல்லையா? எனவே கண்காணிப்பு எளிமையாக்க உதவுகிறது. அடுத்து உள் தகவல் தொடர்பை வேகப்படுத்துகிறது. உள் தகவல் தொடர்புன்னு சொல்லும்போது சொன்னேன், அந்த வேலை ஓட்டமானது நேர்கோட்டில் அமையும் பொழுது எளிதில் தகவல் தொடர்பை மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறோம். ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, தபால்களை பரிமாறுறது, கோப்புகளை பரிமாறிக்கொள்றதெல்லாம் வெகு எளிது இல்லையா? அடுத்து ஒவ்வொரு பணியாளர்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இயந்திரம் மற்றும் உபகரணங்களை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பொதுவாக அலுவலகத்தில் பல்வேறு விதமான இயந்திரங்கள் இருக்கும், உபகரணங்கள் இருக்கும். அதனுடைய முழு திறனையும் வெளிப்படுத்த நமக்கு என்ன செய்யணும்? பயனளிக்கும். ஏன்னு கேட்டோன்னா, அவங்கவுங்களுடைய இருக்கைக்கு அருகிலேயே உபகரணங்களும் அமைத்து கொடுத்துட்றோம். எனவே அனைத்து இயந்திரங்கள் உபகரணங்கள் முழுமையாக என்ன செய்யணும்னா பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து பணியாளருக்கு ஒரு சிறந்த வசதியையும் மற்றும் சுய மதிப்பையும் உறுதிப்படுத்தும். அதான் நம்ம ஃபஸ்ட்லேயே அந்த தத்துவத்தில் படிச்சிருப்போம். ஒவ்வொரு பணியாளருடைய உரிமை மற்றும் நன்றி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்பு திட்டம் அமையணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதனால் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் அந்த நன்றி உணர்வும் சுய மரியாதையும் இருக்கிறதுனால அங்கே சிறந்த வசதி மற்றும் சுய மதிப்பை என்ன செய்யப்படுதுன்னா உறுதிப்படுத்தி கொள்ள முடியுது. மாணவிகளை 6 பாயிண்ட்டாக படிக்கிறோம். திறமையாக பணியாளர்களை என்ன செய்ய முடியும்? பணியாற்ற முடியும். தரப்பரப்பு முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்தி கொள்ள முடியும். கண்காணிப்பு என்ன செய்ய முடியும்? எளிதாக்கி கொள்ள முடியும். உள்தொடர்பு வேகமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் முழுமையாக திறனை என்ன செய்யணும்னா பயன்படுத்தி கொள்ள முடியும். பணியாளருடைய சிறந்த வசதி மற்றும் சுய மதிப்பை நம்மளால் என்ன செய்ய முடியுது? உறுதிப்படுத்தி கொள்ள முடிகிறது.